மதுராந்தகர் வராரு. அவர்கள பார்த்ததுமே வந்தியத்தேவன் போய் பேசுறான். ஏதோ அவரிடம் பேசி அவனும் கோட்டைக்குள்ள நுழைஞ்சிடுறான். இந்த மதுராந்தகர் பத்தி நமக்கு தெரியும். இருந்தாலும் அவரை பத்தி பல விஷயங்கள் தெரியாதது இருக்கு. அவரை பத்தி தெரியறதுக்கு முன்னாடி அவரோட பரம்பரை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சுந்தர சோழ சக்கரவர்த்திக்கு முன்னாடி சோழ நாட்டில் நீண்ட காலம் ஆட்சி செய்தது யார் அப்படின்னா அவரோட பெரிய தந்தையான கண்டராதித்த சோழர் தான். அவருடைய மனைவியான செம்பியன் மாதேவியும் 2 பேருமே சிவபக்தர்கள் தான். தங்கள் வாழ்க்கையே திருப்பணிகளுக்குன்னே ஈடுபடுத்திக்கிட்டவங்க. தமிழ்நாடு எங்கும் சிதறி கிடந்த தேவார திருப்பதிகளை எல்லாம் தொகுத்து சேர்க்க கண்டராதித்திற்கு ரொம்ப ஆசை. ஆனால் அவர் ஆயுள் காலத்தில் அது நிறைவேறல. இருப்பினும் சில பாடல்கள்லாம் அவர் சேகரித்து வச்சிருந்தாரு. தேவார பதிகங்கள் முறையில் தாமும் சில பாடல்களையும் பாடியும் வச்சிருந்தாரு. சிதம்பரத்தை பற்றி அவர் பாடிய பதிகமெல்லாம் திருவிசைப்பாங்கிற தொகுதியிலும் வந்திருக்கு. கண்டராதித்தர் அவருடைய அரும்பெரும் தந்தையாகிய பராந்தக சக்கரவர்த்தி தில்லையம்பலத்துக்கு பொன் வேந்து பற்றி பாடலும் பாடியிருக்கிறாரு. அவருக்கு இந்த போரெல்லாம் செய்து ராஜ்யத்தில் விஸ்தரிக்கணுங்கிற நம்பிக்கையெல்லாம் இல்லை. போர்களில் மனிதர்கள் அடைகிற துன்பங்கள்லாம் பார்த்து வருந்தக்கூடியவர் தான் அவர். சமாதானம் தான் வேணும்னு நினைக்கக்கூடிய மனசு தான் அவருக்கு. இதன் காரணமாகவே அவரோட ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா சோழரோட சாம்ராஜ்யம் விரிவடையவே கிடையாது, கம்மியாயிட்டு தான் வந்துச்சுன்னு சொல்லணும். கண்டராதித்தர் தனக்கு வயதான பிறகு அவர் மலையவரையரை மகளை மணந்துக்கிறாரு. அவர்களுடைய புதல்வன் தான் மதுராந்தகன். கண்டராதித்தரோட கடைசி காலத்தில் சின்னஞ்சிறு குழந்தையா இருந்தவர் இந்த மதுராந்தகர். ராஜ்யத்தை சுற்றி எதிரிகள்லாம் தலையெடுத்துட்டு இருந்த சமயம் கண்டராதித்தரோட தம்பி அரிஞ்சயன் போரில் காயம்பட்டு மரணத்தை எதிர்கொண்டுட்டு இருந்தார். ஆனால் அரிஞ்சயனோட குமரனான சுந்தர சோழன், அதாவது உப்ப சக்கரவர்த்தியாக இருக்கிறாரே நம்ம சுந்தர சோழன் ஒரு பெரிய பையனாக இருந்தார். பல போர்களில் வெற்றி முரசெல்லாம் கொட்டி மகாவீரனுங்கிற பேரும் வாங்கியிருந்தார். அதனால் கண்டராதித்தர் என்ன பண்ணிட்டாரு, எனக்கு பின்னாடி சுந்தர சோழன் தான் பட்டத்துக்கு உரியவன் அப்படின்னு சொல்லி முடிசூட்டி குடிமக்களுக்கும் அறிவிச்சிட்டார். தன்னால் சிம்மாதனம் சம்பந்தமான குடும்ப சண்டைகள்லாம் உண்டாக இருக்கணுங்கிறனால சுந்தர சோழருடைய சந்ததிகளே பட்டத்துக்குரியவர்கள்னு சொல்லிட்டார். தமது குமாரன் மதுராந்தகனை சிவபக்தனாக வளர்த்து சிவ கைகரியத்தில் ஈடுபடுத்த வேணும்னு தம் மனைவிட்டு அவர் சொல்லியும் வச்சிட்டார். இவையெல்லாம் அந்த நாளில் நாடுக்கே தெரிஞ்ச விஷயமா தான் இருந்துச்சு. செம்பியன் மாதேவி தன் கணவருக்கு அளித்த வாக்கை நிறைவேற்றணும்னு சொல்லி மதுராந்தகருக்கு சின்ன வயசுல இருந்தே அவர் உள்ளத்தில் சிவபக்தியும் உலக வாழ்வில் வைராகியத்தையும் உண்டாக்கி தான் வளர்த்துட்டு வந்தாங்க. ஏறக்குறைய 20 வயசு வந்ததும் மதுராந்தகர் அன்னையோட வாக்கையே தேவ வாக்கா கொண்டு நடந்துட்டு வராரு. ராஜ்ய விவகாரங்களில் அவருக்கு சிறிதும் எந்த ஒரு பற்றுமே வரல. சோழ சிங்காதனம் தனக்குரியதுங்கிற எண்ணமே அவர் உள்ளத்தில் எந்த ஒரு உதயமே இல்லாமல் தான் இருந்துச்சு. 2 வருஷங்களுக்கு முன்னால் சின்ன பழுவேட்டையரோட மகளை மணந்திருந்து அவர் மனம் மாற தொடங்கியது. ஆரம்பத்தில் லேசாக தலை காட்டிய ஆசைக்கு பழுவூர் இளையராணி நந்தினி தூபம் போட்டுட்டு பெருசாக்கிட்டா. சிறிய தீப்பொறி விரைவில் பெரிய காட்டு தீயாகவே ஆயிடுச்சு. பல்வேறு காரணங்களினால் சோழ நாட்டு சிற்றரசர்கள் பலரும் பெருந்தர அதிகாரிகளும் மதுராந்தகரை ஆதரித்து சதி செய்ய முற்பட்டதையும் பார்த்தோம் இல்லைங்களா. மதுராந்தகர் சிம்மாசனத்தில் ஏற்றுவதற்கு சுந்தர சோழர் கண்மூடும் சந்தர்ப்பத்தை அவர்கள் எதிர்நோக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் மதுராந்தகனோ அவ்வளவு காலம் காத்திருப்பதற்கு விரும்பவே இல்லை. சுந்தர சோழருக்கு சிம்மாசனத்தில் பாத்தியத்தை இல்லை என்றாலும் தனக்கே சோழ சாம்ராஜ்யம் வந்திருக்க வேண்டும்னு அவர் நினைக்க தோண்டிட்டான். அதுலேயும் இப்போது சுந்தர சோழர் நோய்வாய்ப்பட்டு படுக்கையாக ராஜ்யத்தில் இருந்த முடியல. இவருக்கு எதுக்கு அந்த ராஜ்யம், உடனே எனக்கு அந்த சிம்மாசனம் ஏறி ராஜ்யம் பண்ணணுங்கிற ஆசை அவருக்கு தலைவிரித்து ஆட ஆரம்பிச்சிருச்சு. இவ்விதம் மதுராந்தகருக்கு ஏற்பட்டிருந்த அரசுரிமை வெறியை கட்டுக்குள்ளே அடக்கி வைப்பது இப்போது பழுவேட்டையர்களோட பொறுப்பாகத்தான் இருந்துச்சு. அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்து விட வேண்டாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. சுந்தர சோழரோட 2 புதல்வர்களும் வீராதி வீரர்கள். அவர்களுடைய வீர செயலினாலும் பிற குணாதிசயங்களாலும் குடிமக்களின் உள்ளங்களில் அவர் இடம் பெற்றிருந்தாங்க. கொடும்பாளூர் வேளாளர், திருக்கோவலூர் மலையமான் 2 பெரும் தலைவர்கள் சுந்தர சோழரின் புதல்வர்களை ஆதரித்து நிற்கிறாங்க. சைனியத்திலையும் ஒரு பெரும் பகுதி வீரர்கள் சுந்தர சோழரின் புத்திரர்களுக்கு தான் கொடுக்கணும்னு விரும்புகிறாங்க. ஆகையால் சக்கரவர்த்தி உயிரோடு இருக்க வரையில் பழுவேட்டையர்கள் பொறுமையோடத்தான் இருந்தாகணும்னு தீர்மானிச்சுட்டாங்க. இதற்கடையில தான் சக்கரவர்த்தியின் மனமும் சிறிதளவு மாறி இருந்தது அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. தமக்கு பிறகு இளவரசர் மதுராந்தகருக்கு தான் பட்டம் சூட்டணும்னு சுந்தர சோழரே சொல்லிட்டா. ஒரு தொல்லையும் இல்லை. இதற்கு குறுக்கே நின்று தடை செய்யக்கூடிய இளைய பிராட்டியும் சரி செம்பியன் மாதேவியும் தான் இருப்பாங்க. இளைய பிராட்டியின் சூழ்ச்சிகளை மாற்று சூழ்ச்சிகளாக நம்ம எப்படி ஜெயிச்சிடலாம். ஆனால் தமிழ்நாடு எங்கும் தெய்வம்சம் பெற்றவராக போற்றப்படுவரும்
செம்பியன் மாதேவியை தடுத்து நிறுத்த முடியாது. அந்த தடையை கடப்பதும் எளிதானது கிடையாது. அந்த பெருமாட்டிக்கு தாம் பெற்ற புதல்வன் சிம்மாசனம் ஏறுவதே விருப்பம் இல்லை அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அன்னையோட வார்த்தை மீறி மகன் சிங்காதனம் ஏறுவதா எப்படி குடிமக்கள் ஏற்றுக்குவாங்க? அவர் கடவுளை பின்பற்றி கைகாரியம் அல்லவா செய்ய சொல்லி பையனை வளர்த்திருக்காருன்னு சொல்லுவாங்க. அதனால் செம்பியன் மாதேவி சொல்லி அவர் மனசை மாற்றுறது மதுராந்தக தேவர் அடிக்கடி பழுவேட்டையில் தூண்டி விட்டே இருப்பாங்க. நீ போய் உங்கள் அம்மாட்ட சொல்லி மனசை மாற்றுன்னு. மதுராந்தகர் இந்த காரியத்தில் மட்டுமே உற்சாகம் காட்டவே இல்லை. ராஜ்யம் ஆலயம் ஆசை மட்டும்தான் அவர் உள்ளத்தில் வெறியாகவே இருந்துச்சு. ஆனால் அன்னையிடம் அதை பற்றி பேசுறதுக்கு மட்டும் அவர் தயங்கிக்கிட்டே இருந்தார். அந்த மூதாட்டியை சந்தித்து பேசுவதற்கு அவருக்கு விருப்பமும் கூட இல்லை. இப்போது செம்பியன் மாதேவியே தஞ்சைக்கு செய்தி சொல்லி அனுப்பியிருக்கிறார். தமது கணவருடைய விருப்பங்களில் முக்கியதொரு விருப்பமாக நிறைவேற்றி திட்டமிருப்பதாகவும் அந்த சந்தர்ப்பத்தில் தம் குமாரன் தம்முடன் இருக்க வேண்டும்னு தெரியப்படுத்தி செய்தி அனுப்பிச்சிருக்காங்க. அதன்படியே சின்ன பழுவேட்டையர் மதுராந்தகரை பழையாறைக்கு போய் வரும்படியும் கூறியிருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தில் தான் தஞ்சை சிங்காதனத்துக்கு தமக்குள் உரிமை பற்றி தாயிடம் வாதாடி அவருடைய மனதை மாற்றணும்னு நினச்சி சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க மதுராந்தகரை. இப்போ புரிஞ்சிருக்கும் ஏன் அந்த கோட்டையை நோக்கி மதுராந்தகர் வந்துட்டுருக்காரு அப்படின்னு. இந்த சந்தர்ப்பத்தில் வந்தியத்தேவனும் கோட்டைக்குள்ளே வந்திருக்கான். அடுத்த அத்தியாயத்தில் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம்.